கடலூர் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தனி வார்டு அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் நோயாளி ஒருவர் கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு பாம்பு ஒன்று இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் அலறி அடித்து அங்கிருந்த ஊழியர்களிடம் தெரிவித்தார். பின்னர் மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக கழிவறை கதவை மூடிவிட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தெரிவித்தனர். இதற்கிடையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை மற்றொரு வார்டுக்கு உடனடியாக மாற்றினர். பிடிக்கப்பட்ட பாம்பை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று காப்பு கட்டி விடுவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள கீழ் ஓட்டம்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜகண்ணி. 30 வயதான இவர் சாத்தூரில் தனியாருக்கு சொந்தமான மினி பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் இரவு கடைசி ஓட்டமாக சாத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து மினி பேருந்தினை மேட்டுப்பட்டி செல்வதற்காக ஓட்டி வந்துள்ளார். அப்போது சாத்தூரை அடுத்த பெரிய கொல்லப்பட்டி விலக்கு அருகே வரும்பொழுது திடீரென ராஜகண்ணிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓரத்தில் உள்ள பாஸ்போர்ட் கடையின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. உடனடியாக காயம் அடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மறவர் காலனியைச் சேர்ந்த சங்கரபாண்டி மகன் வெள்ளத்துரை. இந்நிலையில் மதுபோதை பழக்கம் உள்ள இவர் தினமும் வேலாயுதபுரம் நெடுங்குளம் கான்மாய் அருகே உள்ள கிணற்றுக்கு சென்று அங்கு மது அருந்துவிட்டு குளிப்பது வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்நிலையில் கேரளாவில் இருந்து வருகை புரிந்த இவரது உறவினர் 2 நபர்களுடன் வழக்கம் போல் குளிக்க சென்ற கிணத்தருகே மூவரும் மது அருந்தியுள்ளனர். மது அருந்திவிட்டு கிணற்றில் குளித்த மூவரில் 2 மட்டும் வெளியே வந்த நிலையில் அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்த வெள்ளத்துரை வெளியே வரவில்லை. இந்நிலையில் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய அலுவலர் சுந்தராஜன் தலைமையில் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வெள்ளத்துறையின் உடலை 2 மணி நேரமாக போராடி மீட்டனர். தொடர்ந்து அவரது உடலை உடற்கூறு ஆய்விற்காக அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் வடுக்கப்பட்டி அருகே காஞ்சாம்புதூரை சேர்ந்தவர் சங்கர். இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் வார விடுமுறையை முடித்துவிட்டு மீண்டும் பணிக்கு பெங்களூர் செல்வதற்காக இரவு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இதர இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் வழிமறித்து பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்து அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதுகுறித்து சங்கர் சங்ககிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வைகுந்தம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வைகுந்தம் ஏரி அருகே உள்ள முனியப்பன் கோவில் பகுதியில் அமர்ந்து இருந்த 4 பேரை போலீசார் பார்த்தவுடன் ஓடியுள்ளனர். இந்நிலையில் அவர்களை பிடித்து விசாரித்ததில் சங்கரிடம் பணம், செல்போன், 2 வீலர் பறித்ததை ஒப்புக்கொண்டனர். மேலும் போலீசார் அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த ரூபாய் 850 மற்றும் செல்போன், இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு நாள்தோறும் ஏராளமான ஐரோப்பிய நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பரிக்கெட் டைலர் என்பவர் தனது மகன் ரூபர்ட் டைலர் என்பவருடன் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்துள்ளார். மாமல்லபுரம் பிரதான சிற்பங்களை சுற்றி பார்த்த தாய், மகன் இருவரும் பிறகு மாமல்லபுரம் கடற்கரைக்கு சென்று சிறிது நேரம் பொழுதை கழித்தனர். பிறகு தாய், மகன் இருவரும் கடலில் குளித்த போது அப்போது மூதாட்டி பரிக்கெட் டைலர் திடீரென ராட்சத அலையில் சிக்கி கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டார். அருகில் இருந்து அவரது மகன் ரூபர்ட் டைலர் தனது தாயை காப்பாற்ற முயன்றும் தனது தாயாரை உயிருடன் காப்பாற்ற முடியாமல் அவரது முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. மேலும் தகவல் அறிந்து விரைந்து வந்த மாமல்லபுரம் போலீசார் பரிக்கெட் டைலர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பிரேத பரிசோதனை செய்து தூதரகத்தின் அனுமதியுடன் இங்கிலாந்து நாட்டிற்கு விமானம் மூலம் அனுப்ப போலீசார் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.